ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். ஒரு நீண்ட லாங் கேப்க்கு அப்புறமா திரும்ப உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லாங் கேப்க்கு அப்புறமா திரும்ப ஒரு ரீஸ்டார்ட் அப்படிங்கும்போது ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற முடிவில் ஒரு ஹல்வாவோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் ஹல்வா. பொதுவாக ஆப்பிள்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஃப்ரூட்டாக வேணால் இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷாக ராவாக ஆஸ் அ ஃப்ரூட்டாக கன்சியூம் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் சம்டைம்ஸ் ஃப்ரூட்ஸ் ஓவர்லோடடாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி சாப்பிட்றதோ இல்லை ஒரு மில்க் ஷேக்காக கன்சியூம் பண்ணுறதோ அதெல்லாத்தையும் தாண்டி கூட ரொம்ப ஓவர்லோடடாக இருக்கும்போது ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம், ஒரு கீர் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஸ்வீட் கிரேவிங் இருக்கும்போது த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஹல்வா செஞ்சு சாப்பிட்லாங்க. ஸோ அந்த வகையில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது தான் இந்த ஆப்பிள் ஹல்வா. நான் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் வெறும் சுகர் அண்ட் நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட் பட்ஸ் கேட்குற மாதிரி மில்க் சேர்த்து செய்யலாம், மில்க் பவுடர் சேர்த்து செய்யலாம், பால்கோவா, கண்டென்ஸ்ட் மில்க், பன்னீர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணும் செஞ்சுக்கலாம். ஸோ நான் செய்கிற இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ஆப்பிள் ஹல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப்பிள் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: ஆப்பிள்ஸ் 4, ஒரு 1/4 கப் ஆஃப் சுகர், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய், ஒரு 10 போல முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா தேவையான அளவு வெனிலா எசன்ஸ். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போது இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ஆப்பிள் ஹல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆப்பிள்ஸை இந்த மாதிரி ஃபைனாக துருவியாச்சு. அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு, நான் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம் பருப்பு, நல்ல தின் ஸ்லிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தின் ஸ்லிவர்ஸ் ஆட்டை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம், பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு செவந்தாச்சு. இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடைசியில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதே பேனில் இந்த துருவின ஆப்பிளை சேர்த்துக்கலாம். ஆப்பிளை இந்த மாதிரி துருவி சேரும்போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். டெக்ஸ்சர் வேண்டாம், நார்மலாக ஹல்வா முழுங்குற மாதிரி ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ஆப்பிளை நீங்கள் மிக்சியில் நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்மூத் டெக்ஸ்சரான ஆப்பிளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டான ஒரு ஃப்ரூட்டு, சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம். ஆப்பிள் முதல்ல இருந்ததுக்கும் இப்போதைக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். ஈவன் குக்கிங்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 2 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ நல்ல சுருளை வதங்கி இருக்கு பாருங்கள். அடுத்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சர்க்கரை அப்படிங்கிறது ஆப்பிளுடைய ஸ்வீட்னஸை தான் பொறுத்து இருக்குது. இன்னும் கூடவும் தேவைப்படும், இல்லைன்னா இன்னும் கம்மியாகவும் தேவைப்படும். ஸோ நம்ம டெசர்ட் செய்யணும் இல்லை ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது எந்த ஃப்ரூட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த வெஜிடபிளாக இருக்கட்டும், முதல்ல ருசி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்க்குறது சேஃபர். ரொம்ப திகட்டுச்சுன்னா கூட ஹல்வா டேஸ்டியாக இருக்காது. அண்ட் ஆப்பிள்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் புளிப்பு கலந்த ஆப்பிள்ஸ், மாவு ஆப்பிள்ஸ், அந்த பேரிக்கா போல் க்ரன்ச்சி ஆப்பிள்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்டது இருக்குது. இதுக்கு கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்து ஸ்வீட் டாமினேட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஆப்பிள்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். சர்க்கரை கூட கம்மியான அளவில் பிடிக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லூசன் ஆகும். நல்லா அந்த தண்ணி வற்றி போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் கேசரி கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர். இது டோட்டலி ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா அப்படியே ஆப்பிள் கலர்லேயே விட்டுடலாம்.
ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் மாட்ரேட் ஃப்ளேம்லேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹல்வாவுடைய கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ஹல்வா முடிஞ்சிடும். பிகாஸ் ஆப்பிள் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ஃப்ரூட்டு. அடுத்து வந்து ஒரு மூடி ஆஃப் வெனிலா எசன்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். வெனிலா எசன்ஸ் சேர்க்குற பதிலாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆரம்பத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தோம், இப்போது இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். இதுக்கு மேலே தேவைப்படாது. ஒரு 2 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் பேனுக்கு வந்து ஒட்டாமல் பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு 2 மினிட்ஸ் நான் வந்து விடாமல் சாட்டே பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா பேனுக்கு ஒட்டாமல் நீட்டாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ our ஹல்வா இஸ் ரெடி. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸை சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஆப்பிள் ஹல்வா இஸ் ரெடி. இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ஆப்பிள் ஹல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். வார்மாக வந்து வெனிலா ஐஸ்கிரீமோட சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.